சரிங்க, உங்களுக்கு 3 சப்பாத்தி போதும் இல்ல? 3 தவையுமா? ஒரெண்ணம் கூட ரெடியா இருக்கு. சரிங்க, 4 போதும் இல்ல? புறம் சாப்பிட நேரம் தவையிலேன்னு சொல்லப்படாது. அதுவும் சரிதான். அப்படின்னா ஒரு 5 சப்பாத்தியா ரெடியா இருக்கு. மோவன் வெளிநாட்டுக்காரன் தெரிய பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. ஏன் அப்படி சொல்லுதியா? மோனை பார்த்தா வெளிநாட்டுல ஏதோ பஞ்சத்துல அடிபட்டு வந்தது போல இல்ல இருக்கு. வெளிநாட்டுக்காரன் பெண்ணு கட்ட வரம்ப இப்படி ஆயிருக்கான, கழுத்துல ஒரு செயின், கையில ஒரு பிரேஸ்லெட், விரல்ல 5-6 மோதிரம் எல்லாம் இட்டுட்டு இருக்கண்டாமா. இப்படி பெண்ணு இட்டுக்கார கண்டா பெண்ணு தருவனுமா? கவரிங் எங்களும் கழுத்துல ஒரு செயின், ஒரு பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாம் வாங்கி போடண்டாமா. அதை அவன் வீடு வச்சிருக்கேன், 2 தங்கச்சி மரலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த கடனே இப்பதான் தீர்ந்தது. அதுக்கடல செயினும் பிரேஸ்லெட்டும் எப்படி? அது எனக்கு தெரியும். பெண் வீட்டுக்கார கண்டா என்ன செல்லுவன? பையனே ஒன்னும் இல்லைன்னு தானே செல்லுவன. சரி, உங்க மோனி வயசு எவ்வளவு ஆகுது? வயசு 35 ஆகுது. 35 ஆகுது இல்ல? வாய்ப்பே இல்ல. எப்படியாவது ஒண்ணு பார்த்து முடிச்சு வைங்க. உங்களுக்கு செல்லி அது புரிய இல்லையா? இப்ப உள்ள ஆம்பளைகளுக்கு கல்யாண வயசு 25 இல்லைன்னா 27. அதை தாண்டினா பெண் இல்ல. நீங்க நினைச்சா முடியும். ஒண்ணு பார்த்து வைங்க. பார்த்து வச்சுல, ஆனா கமிஷன் கொஞ்சம் கூட பார்த்துக்கிடுங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை தல்ல. அப்ப இன்னையிலண்டு உங்க மோனி வயசு 27. யாரு கேட்டாலும் அப்படிதான் சொல்லணும். சரி, பெண்ணை எப்ப பார்க்க போல? எது பெண்ணு பார்க்க போக்க? அந்த காலையில மலையேறி போச்சு. பெண்ணு வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு அவிய பெண்ணு பார்க்க போச்சேன்னா மட்டும்தான் பெண்ணு பார்க்க போக முடியும். அப்ப வரதட்சணை இல்ல? எது வரதட்சணையா? வரதட்சணை கேட்டா பெண்ணு கிடைச்சாது. இனி அங்க போய் கையும் கையும் உயர்த்தி நின்னுறாதுங்க. உங்க மோளு எவ்வளவு கொடுப்பீங்களோ அதை கொடுங்க, அவ்வளவுதான் செல்லணும். வரதட்சணை கேட்டா பெண்ணு கிட்டாது. சரி, நான் கிளம்பட்டா? நல்ல ஒரு சம்மந்தமா இருக்கு. பெண்ணு வீட்டுக்கும் போனா வண்டி பணமா இல்லை, எப்படி போறது? அவியல ஒரு 1000 ரூபா கொடுமானே. நான் உங்கள்ட்ட அப்பல சென்னையில் அவ பயங்கர ப்ராடாக சமாதானம் பார்த்துட மாட்டான்னு சும்மா அங்கே பண்ணுது இங்கே பண்ணுதுன்னு சொல்லிட்டு சும்மா வாரம் தூரம் 1000 ரூபா வாங்கிட்டு போகிறது. இனியோ வரட்டு. ஒன்னும் சொல்லிடாத மன போற, எல்லா இடத்துலயும் போய் விலக்கிடுவாளுவா. இனி நம்ம பருப்பு இங்க வேவாது. உங்களுக்கு முடியும்னா முடியான்னு சொல்லுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. நாங்கள் வேற ஏதாவது பார்த்துக்கலாம். ஏன் அப்படி சொல்லுது? அடுத்த வாரம் ஒரு பெண்ணு வீட்டுக்கார பார்க்க வரேன்னு சொல்லி இருந்தா, அதை செல்லகில்ல வந்தேன். சரி, நான் அப்ப கிளம்பட்டா? எனக்கு வண்டி கூலிக்கு அவையில வண்டி கூலி ரூபா கொடுத்து விடுமான. வீடெல்லாம் ஓகே தான், ஆனால் ரோடு ஒன்றும் இல்லை. இல்லை, வீட்டில் போர் உண்டா? போர் இல்லை, கல்யாணம் முடிஞ்சோன்னா போர் போட்டுரும். ரோடும் இல்லை, போரும் இல்லை. இனியே நம்ம அங்கே அந்த வெள்ளம் பறிச்சாவாங்க. எங்கள் வீட்டில் போய் யோசிச்சு சொல்லின்னு சொல்லிட்டு போவோம். ஐயளுக்கு பிடிச்சிருக்கான், வீட்டுல போய் யோசித்து செல்லுவனுமா என்ன? இவன் வேண்டாட்டா விடுங்க. இவன் என்ன மாப்பிள்ளை? உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து தர. நீங்க வண்டியில போயிருங்க, நான் போய் பேட்டு வரேன் சொல்லிட்டு வரேன். அவனை போச்சுங்க. அவனுங்க மோளா போல ஒரு வாயடியை நான் இதுவரை ஒற்றடமா கண்டுட்டேன். அது மட்டும் இல்லை, பெண்ணு வந்து பிள்ளையனாக அறிவு. இதோட நல்ல சம்பந்தம் நான் பார்த்து கொண்டு வரேன். எனக்கு வண்டி கூலிக்கு. சரிப்பாம்மா. எங்க போறிய? பிள்ளை ஸ்கூல்ல அட்மிஷன் போடாண்டாமா? அட்மிஷனா? யாருக்கு? ஞாபகம் ஆஸ்பத்திரியில போன பெண்டாட்டி கன்சீவ் ஆயிருக்கேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தியா? வயத்துல இருக்க குழந்தைக்கு அட்மிஷன் போட போறிய? உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. தெரியாத காரியத்தில் இடப்படாதுங்க. இப்போவே லேட் ஆகும். பிள்ளைய நல்ல ஸ்கூல்ல படிச்சேன்னா இப்போல அட்மிஷன் போட்டாதான் இடம் கிடைச்சோம். அப்ப பாலுகுடி மறந்தோன்னா பள்ளியில கொண்டு தள்ளவா போறிய?
நீங்க யாவது காலத்துல இருக்குது பிள்ளைல நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டாதான் பிள்ளை ஒரு டாக்டர் ஆட்ட, ஒரு என்ஜினியர் ஆட்ட, ஒரு கலெக்டர் ஆட்டா வரும். 3 வயசுல ப்ரீகேஜி, 4 வயசுல எல்கேஜி, 5 வயசுல யூகேஜி, அடுத்தது 6 வயசுல 1ஆம் கிளாஸ். அப்பதான் கரெக்டா இருக்கும். போங்க போங்க, நாங்க எல்லாம் படிச்சோம்போ 5 வயசு வரை ஃப்ரீயா விளையாடிட்டு 6 வயசுக்கு பிறகுதான் பள்ளிக்கே போனேன். இப்ப என்னன்னா பாலுக்குடி மறந்தோன்னா ஸ்கூல்ல ஒன்று தள்ளவா போறியா? பிள்ளைய பிறந்தவன டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் சொல்லி சொல்லி கூட்டுல இட்டு விளையாங்க. நீங்க ஏன் உங்க ப்ரொஃபஸரோட பிள்ளைகளை மேலே ஏத்துதியா? நீங்க முதல்ல பிள்ளைகளை ஃப்ரீயா விடுங்க. அது படிச்சணும் இது படிச்சணும்னு எதுக்கு பிள்ளைகளை ப்ரெஷரை ஏத்துதியா? 12 வரை படிச்சட்டு அதுக்கப்புறம் என்ன படிச்சணும்னு அவிய செல்லுவேன். நீங்க போறீங்களா? அவிய அப்படிதான் செல்லுவேன். நம்ம டென்ஷன் நமக்கு தானே தெரியும். உங்கள்கிட்ட எல்லாம் சின்ன புரியாது. பிள்ளைய பார்த்து அப்படியே ஸ்கூல்ல கொண்டு கொடுத்துட்டு வரேங்க. பிள்ளைகளை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா இல்ல பிள்ளைய நல்லா இருக்கா. இது படி படின்னு சொல்லி அதோட ப்ரெஷரை ஏற்றி விட்டு அதை என்ன செய்ய? இவ எங்க போச்சுன்னா இங்க இருக்குது வர இல்லையா? எங்க போகுது? நான் தான் உங்கள்கிட்ட சென்னை இல்லை, இன்னும் எங்க வீடு சொத்து பங்கைப்பாக போனோன்னு. நான் அங்க வந்து என்ன செய்யுது இனிப்ப நான் அங்க வந்து ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு விட்டு காரியத்தை இடப்பட நீ யாருன்னு ஒரு அண்ணன் மாதிரி யாரா கேட்டாச்சு நீ இருக்க மரியாதை இல்லாம ஆகிப்போம். நீ போய் கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு வந்துரு. அது அப்படி சொல்லுவாலும் அந்த சொத்துல அவனால என்ன உரிமை உண்டோ அதே உரிமை எனக்கும் உண்டு. சரிதான், நல்ல தங்கச்சியா. அது மட்டும் இல்ல, சொத்துல நாங்க 3 வாரம் பங்கு கேட்கறதாக போடுறோம். கேளுங்க கேளுங்க. சொத்து அவனும் உண்டாக்குனது ஒன்னும் இல்ல இல்ல, அப்பா உண்டாக்குனது. அப்பாக்கு சொத்துல எங்களுக்கு எல்லாருக்கும் பங்கு உண்டு. துணிய மாத்திட்டு இருங்க, சும்மா கிடைச்சது எதுக்கு விட்டு கொடுக்கணும்? ஒன்னே சொத்துல பங்கு தரட்டு, இல்லன்னா அந்த சொத்து எவ்வளவு ரூபா விக்குது அதுல பங்கு தரட்டு. அவனும் அப்படி மொத்தமா கொண்டு போண்டான். அது மட்டும் இல்ல, இனி இந்த சொத்து வித்தாச்சங்க நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நல்ல தங்கச்சியா. தங்கச்சின்னா இப்படிதான் இருக்கணும் பாத்தீங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேட்கேன். பங்கு வேணும் கேட்கதே இல்லை. நீங்க எங்க ஏதாவது கொடுத்ததா வச்சிருக்கீங்களா? இது நீங்க உங்க வீட்டு உங்க 3 பேரையும் ஒன்னும் தராம கட்டி கொடுத்துருந்தா நீங்க போய் சொத்துல பங்கு ஆக்கல. கழுத்து நிறைய நகையும் போட்டு வரட்சணையும் கொடுத்து பெண்ணோட கட்டி கொடுத்தா அக்கா தங்கச்சியை போய் சொத்துல பங்கு ஆக்க விடாது. அது எழுதப்படாத விதியாகும். இப்போ ஒரு அண்ணன் மாதிரி 3 பேரும் பங்கு வச்சிருக்க போற சொத்துக்க மதிப்பு எப்படி 30-40 லட்சம் ரூபாய் இருக்குமா? உங்க 3 பேருக்கும் கல்யாணத்துக்கு 40 பவுன் வச்சு தந்துட்டு இல்லை. அப்ப கல்யாண செலவு எல்லாம் மட்டும் ஒரு ஆளுக்கு பேருக்கு 50 லட்சம் ரூபா தான். அப்ப சரியா பங்கு வச்சோம்னா உங்க 3 பேருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு தந்ததும் இப்ப அவனு அண்ணன் மாதிரி பங்கு வச்சு எடுக்க போற 50 லட்சம் ரூபாயும் எல்லாம் மட்டும் சேர்த்து ஆராட்டில பங்கு வச்சானா அண்ணன் மாதிரி தங்கச்சி மாதிரி செலவு பண்ணி அதை கணக்கு பார்க்க மாட்டானோ. நீங்க நனைஞ்ச மண்ணை வெட்டிதாக்கு பார்க்க கூடாது பாத்தீங்க. நீ இப்ப அங்க பங்கு வச்சு கேட்க போறது இல்ல. இது இங்க இரு தங்கச்சி மாதிரி வந்து என்ன சொத்துல பங்கு வச்சு கேட்டா நீ கொடுக்க. நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாத. உனக்கு அண்ணன் மரம் நல்லா இருக்கணும்னு தானே போனியா கையெழுத்து போட்டு கொடுத்தியா வந்தியான்னு இருக்கணும். இல்லைன்னா காலை வெட்டி போடுவோம் பாத்தீங்க. வேண்டாம் வேண்டாம் ஒதுங்கி போனா தலைக்க மேல யார வரையா மரியாதையை விட்டு கொன்னே போடுவோம் பாத்தீங்க. என்ன சென்னாலும் தள்ளையா பொம்மையான்னு விழிச்சது எங்களுக்கு திருப்பி விழிச்சது தெரியும். மரியாதையை விட்டு வேண்டி கட்டிக்க பாத்தீங்க. கழுத்துல ஒரு தாலி கட்டியாச்சுன்னா நீங்க அடிச்ச நாங்க திருப்பி அடிச்ச மாட்டோம். தைரியத்துல தானே அடிச்சுங்க. எங்களுக்கு திருப்பி அடிச்ச தெரியும். நாங்க அடிச்ச நீங்க தாங்க மாட்டிய. இனி எப்பவாவது கெட்ட வார்த்தை விழிச்சவோ கைய நீட்டியேன்னு வச்சுக்கிடுங்க. பல்ல கட்டிக்காது கையில வந்து போடுவோம் பாத்துக்கிடுங்க. மௌனு சம்மந்தம் ஒண்ணு ரெடியாவே இல்லடியே. இல்ல அக்கா, எத்தனை இடத்துல பார்த்தாச்சு ஒன்னும் அமையல. பயங்கர சம்மந்தம் விளக்கு பாருங்க. நம்ம இடத்துல யாரு அப்படி சம்மந்தம் விலைக்கியது தெரியல அக்கா. மட்டை எப்படி சம்மந்தம் விலைக்கியோலாம் இருக்கியாளோல, இவ்வளவு நல்லா இருப்பாளோலா. எப்படி விலைக்கியோளுக்கு வீட்லயும் பிள்ளை இருக்கேன் இல்ல, அதோட நாளை இதே கத்திதான். இவ்வளோல பச்சை மட்டை வெட்டி சாத்தாங்க. எப்படி தங்கமான பையன், ஒரு குடி கிடையாது, பீடி சிகரெட் வலிப்பு கிடையாது. இவனுங்க சம்மந்தத்தையும் விளக்க தோணுதே. சரி அக்கா, நான் போட்டேன். ரேஷன் கடை வர போனேன். இது புதுசா இரு. போய் யார பாக்கணும்? இங்க ரதீஷ்
அந்த வீடு தான், அந்த வீட்டுல யாரும் இல்லை. எந்த விஷயமா பார்க்கணும்? எனக்கு மோளை பெண்ணு பார்க்க வந்திருந்து, அதான் பையன் எப்படின்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். அந்த குடிக்கார பையனுக்கு பெண்ணை கட்டி கொடுக்க போறிய? குடிப்பானே, குடிச்ச மாட்டான்னு சொல்லிச்சுண்ணே. குடிப்பான், நானா குளிப்பான், பயங்கர குடி. டெய்லி பிராந்தி கடையை திறந்து வச்சதே இவனாக்கா. அவனுக்கு டெய்லி ஒரு ஃபுல் உണ്ടെങ്കിலே தேவையாது. டெய்லி குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பான். தள்ளையும் தோப்பனம் பெய்யாக்க தூக்கிட்டு வருவனா. இதோடைய மிச்சம் தவப்பேன். 2 பேரும் சேர்ந்தாக்கம் வீட்டுல வாங்கி வச்சு குடிப்பேன். இதுக்கு மேல பீடி சிகரெட் மதிப்பு ஒரு கையும் கணக்கம் இல்லை. கொல்லி கம்பி எப்பவும் வாயில இருந்து போஞ்சிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேல பெண்ணுக்கு இருக்க வேற. ஒரு பெண்ணோளையும் வழி நடக்க விட மாட்டான். பெண்ணோளை கண்டாவதான் உடனே விசில் அடிச்சதும் டபுள் மீனிங்ல பேசியவன். இவனை கண்டு பயந்து நானே வீட்டுல இருந்து வெளியில வர மாட்டேன்னா பாத்துருங்க. இவனுக்கு பெண்ணை கட்டி குடிக்கிறதுக்கு பெண்ணை கல்ல கட்டி கடல்ல தாக்குறேன். உங்களை பார்த்தது நல்லதா போச்சு, இல்லைன்னா மோளக வாழ்க்கையில நாசமா போயிருக்கான். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இதை நான் தான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதுங்க. உங்களை பார்க்க பாவமா இருந்தா அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா மோளக வாழ்க்கையை காப்பாத்தி விட்டுருக்குதியா. சரி, நான் போட்டா.